பழைய இரும்பு கடைக்கு போக சொல்ல இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது எடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் பாருங்கள். இது பார்த்தீங்க தெரியும், உங்கள் இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளது ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்லாம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணி பாக்ஸில் உள்ள ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்துச்சு. நிறைய இடம் வந்து துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீழே ஏதோ போட்டிருப்பாங்க போல், ஒரு ப்ளக் பாயிண்ட் மட்டும் ஷார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே செக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் தான். ஸோ ஃபியூஸ் வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே வந்துச்சு. ஸோ ஃபியூஸை பழையபடி இருந்த மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தென் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா மெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக எடுத்துகிட்டு தென் அதை வந்து நான் இந்த ஒரு ப்ளக்கில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ப்ளக்கில் போட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ தென் எனக்கு வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா ஒரு மெட்டல் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனாலுமே நமக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரில. ஸோ அதனால் அந்த லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்க சொல்ல கண்டினியூட்டி மோடில் போட்டு எல்லா சுவிட்சுமே செக் பண்ண சொல்ல எந்த சுவிட்சும் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் கனெக்ஷனாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் எடுத்து ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து டேரெக்டாக வந்து நம்மளால் இதோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சுவிட்ச்லேருந்து ஒரு லைனை பார்த்திங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண எடுத்த லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு நம்ம சுவிட்ச் போடுறோம் தெரியுமா, அந்த ஒரு சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னாலே மற்ற இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ப்ளக் பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணி எடுத்துடலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணுவோம். ஸோ இப்போ செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ளக்கில் போட்டேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து ஒர்க் ஆகாது. நான் சொன்னேன் தெரியுமா, ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் தெரியுமா. ஸோ அந்த ப்ளக் பாயிண்ட் மட்டும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ அது போல் இருக்கிறத வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் நான் வந்து போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் நல்லா எரியுது. ஸோ செகண்ட் ஒன் இதுவும் எரியுது. ஸோ தேர்ட் ஒன் இதுவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நண்பர்களே இந்த ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் ஆச்சு அப்படின்னால அந்த லைன் மொத்தமாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் பாக்ஸை நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ஒரு வீடியோட நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் வந்து சைனிங் ஆஃப் பிரவீன்குமார். பை பை, see you. அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பை.